ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இன்கிரெடிபிள்ஸோட பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ தான் இந்த படம் உங்களுக்கு புரியும். போன பாட்டிலேயே நம்ம ஹீரோஸ் அவங்களோட பவரை பயங்கரமாக யூஸ் பண்ணி வில்லனை தடுத்திருப்பாங்க. ஆனால் இது வரைக்குமே சூப்பர் ஹீரோஸ் வந்து இல்லீகல் தான், லீகலாக ஆகவே இல்லை. இந்த பார்ட்டில் அவங்க லீகல் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாக்கோட சேட்டைகளை இந்த பார்ட்டில் தான் பார்க்க போகிறீங்க. பயபுலைக்கு ஒரு பவர் இல்லை, 2 பவர் இல்லை, 17 பவரை வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த யூனிவர்ஸ்லயே அவன் தான் பவர்ஃபுல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். சின்ன குழந்தைகிட்ட அவ்வளோ பவர்ஸ் இருந்தா சேட்டையா தானே இருக்கும். அதை மிஸ் பண்ணாம பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்துல அந்த கவர்மெண்ட் ஏஜென்ட் ஒரு பையன்கிட்ட கேள்வி கேட்டுன்னு இருக்காரு. அவன் யாருன்னு பார்த்தா வயலட்டை படத்துக்கு கூப்பிட்டு மரன்னு சொல்லியிருந்தாலும் அந்த பையன் தான். சொல்லு தம்பி, அங்க என்ன நடந்துச்சு? நான் ரேசிங் ட்ராக் போயிருந்தேன். அங்கே எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணை பார்த்துருந்தேன். அவளோட ஹேர் ஸ்டைல்லாம் மாத்திட்டு ரொம்ப அழகா இருந்தா. அவகிட்ட பேசி எப்படியோ படத்துக்கு போறதுக்காக ஃப்ரைடே டேட்டை ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் பார்க்கிங் லாட் போனேன். அப்போதான் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அண்டர் மைனர் வெளியே வந்து அந்த ஊரையே காலி பண்ணிட்டு இருந்தான்னு சொல்லும்போது அந்த ட்ரில்லிங் மிஷின் எடுத்துட்டு அந்த மான்ஸ்டர் வெளியே வருது. இந்த பக்கம் அவன் வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பான். நான் எப்படியாவது அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடலான்னு பார்த்தேன். அப்போதான் இங்கே சூப்பர் ஹீரோஸ் வந்தாங்க. நம்ம ஹீரோட ஃபேமிலியே வந்துட்டு அம்மா வந்து ஒருத்தர் போய் மக்களை பாதுகாப்பாக போக சொல்லுங்க, நாங்கள் 2 பேரும் போய் தடுக்கிறோம். ஒருத்தர் ஜாக்கை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த பையன் எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு தம்பிக்காரனை கத்திக்கிட்டு இருக்கா. அப்போதான் எனக்கு பழக்கப்பட்ட ஒரு குரலை நான் கேட்டேன். திரும்பி பார்த்தா அந்த பொண்ணு மாஸ்கை கீழே போட்டு உடச்சிக்கிட்டு இருந்தா. அது யாருன்னா வயலட். நான் அவளை எதிர்பார்க்கவே இல்லை. அவள் இது வந்து சாதாரணம் தான்ற மாதிரி என்கிட்ட சொன்னான். நான் தான் அவளை பார்த்த அதிர்ச்சியில் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்ற மாதிரி சொல்லுவான். அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஏதாவது பேசியிருக்கலாம். சூப்பர் ஹீரோஸ் இல்லீகல் ஆனதுக்கு அவன் என்ன பண்ணுவா? அவன் நல்ல பொண்ணு தான். நான் கண்டிப்பாக ஃப்ரைடே படத்துக்கு போவேன். இந்த விஷயத்த மட்டும் மறந்துருந்தா எவ்வளோ நல்லா இருக்குன்ற மாதிரி இவன் பேசுவான். அவர் உடனே ஒரு மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டே, கவலைப்படாத தம்பி, நீ மறந்துடுவேன். இந்த விஷயத்த யார்கிட்டயா சொன்னியா? இல்லை, நான் யார்கிட்டயும் சொல்லலை. உடனே அவர் அந்த மிஷினை யூஸ் பண்ணி அவனோட ஞாபகத்தை அழிச்சிடுறாரு. இப்போதான் படத்தோட பேரையே போடுறாங்க. அதுக்கடுத்து அந்த அண்டர் மைனர் கூட சண்டை போடுறத காட்டுறாங்க. அவனோட ட்ரில்லிங் மிஷினை பேங்க்கு அடியிலேருந்து கொண்டு போய் பேங்கை தான் கொள்ளையடிச்சிட்டு இருப்பான். சக் பண்ற ஒரு மிஷினை வச்சு மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு இருப்பான். ஹீரோ அப்போ தடுக்க வருவான். ஹீரோவை கூட அந்த மிஷின்குள்ள இழுத்து போட்டுருவான். ஹீரோ அந்த இடத்துல இருந்து வெளியே வந்து சண்டை போட்டுன்னு இருப்பான். 2 பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவன் அந்த பணம் இருக்கிற வண்டியை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ட்ரில்லிங் மிஷின் ஆன் பண்ணிட்டாங்க இருந்து போயிடுவான். அதை ஆஃப் பண்ணவே முடியாது. அது அந்த சிட்டிக்குள்ள போய் அந்த ஊரையே காலி பண்ணிட்டு இருக்கும். ஒரு ட்ரெயினே இடிச்சு கீழே தள்ளிடும். எப்படியோ ஃப்ரோசன் தான் வந்து அதை தடுப்பான். எப்படியாவது நம்ம இதை தடுத்தே ஆகணும், இல்லைன்னா சிட்டியோட மெயின் பில்டிங் இதை தாக்கிட்டோம்ட்டு எல்லாருமே போராடிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா பையன் மக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ வயலட் வந்து ஜாக்கை இவங்கிட்ட கொடுத்துட்டு அவ உதவி பண்ண போயிடுவா. அந்த பையன் வேகமா ஓடி வந்து அப்பா கிட்ட ஜாக்கை கொடுத்துருவா. அப்பா உடனே வயலட் நீ புடி அப்படின்ற மாதிரி வயலட் கிட்ட கொடுத்துட்டு அவர் போயிடுவாரு. இந்த பக்கம் எலாஸ்டிக் கேர்ள் வந்து அந்த மிஷின்குள்ள போயிடுவா. இங்க ஒரு பாய்லர் மாதிரி இருக்கும். அதை கீழே தள்ளிட்டா இது ஓடாதுன்ற மாதிரி அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. இவங்க இந்த மாதிரி அந்த மிஷினை நிறுத்த கஷ்டப்படுறது வந்து ஒருத்தர் பாப்பாரு. இவர் பெரிய பணக்காரர் போல இருக்கு. இதை அவர் பார்த்தோன்னா டிரைவர் கிட்ட அவங்க எப்படியோ வெளியே வந்துட்டாங்க, போ அவங்கள ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணு, நான் அவங்கள பார்த்தே ஆகணுன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு. எலாஸ்டிக் கேர்ள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க அதை கீழே தள்ளுறதுக்காக. இன்கிரெடிபிள் தான் எப்படியோ வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி கீழே தள்ளிடுவான். அதே டைம்ல ஃப்ரோசன் வந்து அவன் ஃப்ரீஸ் ஆகிற பவர் வச்சு தடுத்துருப்பான். அந்த இடமே வெடிய போது பசங்களும் அந்த டைம்ல உள்ள வந்துருவாங்க. வயலட் தான் அவளோட ஷீல்டு பவரை யூஸ் பண்ணி தடுத்துருப்பா. அவ்வளோதான், போலீஸ் அந்த இடத்துக்கு வந்தோன்னே ஃப்ரோசன் எஸ்கேப் ஆயிடுறான். இவங்க எல்லாருமே போலீஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல டிரைவர் ஃப்ரோசன் கிட்ட பேச வருவான். அவரோட காலையை ஃப்ரீஸ் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருங்க, சூப்பர் ஹீரோஸ் இல்லீகல் தான், நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகணுன்ற மாதிரி சொல்லுவான். இந்த மாதிரி ஓடி ஓடி ஒளியாம சூப்பர் ஹீரோஸ் லீகல் ஆயிட்டீங்கன்னா அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். இதை ஃப்ரோசன் ஆச்சரியமா கேட்டுன்னு இருக்கான். அப்புறம் நியூஸ்ல வந்து 3 சூப்பர் ஹீரோஸையும் போட்டு கிளிக்கிறாங்க. இந்த பக்கம் போலீஸ்காரங்களாம் திட்டிட்டு இருக்காங்க. நீங்க ஏன் இப்படி பண்ணீங்க, நீங்க இந்த பிரச்சனைக்குள்ள வந்தே இருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன நாங்க வந்திருக்க கூடாதா, நாங்க வந்ததுனால தான் மக்களை காப்பாற்றணுன்ற மாதிரி சொல்லுவான். நீங்க என்னதான் உருப்படியா பண்ணீங்க, பேங்கை நாங்க இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கோம், அட்லீஸ்ட் அவன் பேங்கை கொள்ளையடிக்கிறத தடுத்தீங்களா? இல்ல. அந்த அண்டர் மைனரையாவது பிடிச்சிங்களா? இல்ல. வேற என்னதான் நீங்க உருப்படியா பண்ணீங்க, எதுவுமே நீங்க பண்ணல அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிடுறாங்க. அந்த இடத்துல கவர்மெண்ட் ஏஜென்ட் தான் பேசி அப்படியே இவங்களை வெளியே கூட்டின்னு வராரு. வரும்போதே வயலட் அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறா, இந்த மாதிரி என் ஸ்கூல்ல படிக்கிற பையன் என்னை பார்த்துட்டான் பண்ற மாதிரி. இவங்களை வந்து ஒரு ஹோட்டல்ல தான் அவர் இறக்கி விடுறாரு. அடுத்து ஹீரோ வண்டியை விட்டு கீழே இறங்கினோன்னே பொண்ணை வந்து ஒருத்த மாஸ்க் இல்லாம பாத்துட்டான்ற மாதிரி சொல்லிடுவாரு அவர்கிட்ட. சரி, அவனோட ஞாபகத்தை நான் அழிச்சிக்கிறேன்ற மாதிரி சொல்றாரு. அடுத்து இவங்க 2 பேர்கிட்டயும் உயிரை கொடுத்து மக்களுக்காக போராடுறவங்கள இந்த அரசியல்வாதிங்க மதிக்கவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை மீட் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சது 2 வாரம் உங்களை இந்த ஹோட்டலில் தங்க வைக்க முடியும், அதுக்கப்புறம்ன்ற மாதிரி வருத்தப்படுவார். சரி வருத்தப்படாதீங்க, நீங்கள் இது வரைக்கும் எங்களுக்கு பண்ணதே போதுன்ற மாதிரி ஹோட்டலில் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. இப்போ நம்ம அந்த சம்பவத்தை பற்றி பேச போகிறோமான்ற மாதிரி பொண்ணு சொல்வா. ஆமாம் பேச போகிறோம், இன்னைக்கு நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எல்லாருமே தப்பு பண்ணியிருக்கோன்ற மாதிரி அம்மா கத்துவாங்க. என்ன தப்பு பண்ணோம், நம்ம எதுவுமே பண்ணலன்ற மாதிரி அப்பாவை கோவப்படுவார். இப்போ அம்மா என்னன்னா நம்ம லீகலாக தான் செயல்படணும், சூப்பர் ஹீரோஸ் இல்லீகல் தான், நம்ம இனிமேல் பவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொன்னோன்னே பசங்க எல்லாருக்கும் கோவம் வந்துடும். நம்ம எதுவுமே தப்பாக பண்ணல, சட்டமே தப்பாக இருக்குன்ற மாதிரி அப்பா கோவப்படுவார். 2 பேரும் கத்திக்கிட்டு இருப்பாங்க. எல்லா வீட்லையும் நடக்கிற மாதிரி தான். அம்மா டேபிள் ஒரு தட்டு தட்டினோடனே அவரும் அமைதியாயிடுவார். அடுத்து ஹீரோயினி மட்டும் தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம எப்படியாவது குடும்பத்தை ரன் பண்ணி ஆகணும், வேலைக்கு போய் ஆகணும், நான் வேலைக்கு போகிறேன்ற மாதிரி ஹீரோயினி சொல்வா. இல்லை நீ போகாத, நானே போகிறேன்,
என்னுடைய ட்ரெஸ்ஸு அப்படின்னும்போது ஒரு ஏரோப்ளேன் நம்ம வீட்டு மேலே வந்து நம்ம வீடே கருகிடுச்சு, ட்ரெஸ்ஸும் அதோட காலி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த டைமில் இங்கே ஃப்ரோசன் வந்துருப்பான். என்ன மாதிரி எஸ்கேப் ஆக தெரியுது அவங்களுக்குன்ற மாதிரி கிண்டலாக பேசிகிட்டு இருப்பான். நான் இங்கேருந்து எஸ்கேப் ஆகும்போது ஒரு டிரைவரை மீட் பண்ணேன். அவன் வின்ஸ்டனுங்கிற ஒரு ஆளு கீழே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் பெரிய பணக்காரன். சூப்பர் ஹீரோஸ் அவன் பார்த்து ஒரு மீட்டிங் போகணுன்னு ஆசைப்படுறான். நம்ம 3 பேரையும் வர சொல்லியிருக்கான். வரும்போது பழைய சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ல வாங்க, ஏன்னா அவருக்கு பழசு தான் பிடிக்குமான்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோனிக்கு வந்து அதில் வரதுக்கு விருப்பமே இல்லை. ஆனால் ஹீரோ ஒரு தடவையாவது போலான்ற மாதிரி கம்பல் பண்ணி கூட்டின்னு போறான். இவங்க சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் மேலேயே ஓவர் கோட் போட்டுன்னு பசங்க கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அந்த இடத்துக்கு போனா பெரிய பில்டிங்க, ரொம்ப உயரமா இருக்கு. பெரிய பணக்காரன் தான் போல இருக்கு அவரு. இவங்கள பார்த்தோன்னே இவங்களுக்கான தீம் சாங்ஸை பாடிக்கிட்டே உற்சாகமா வருவாரு. அதே இடத்துக்கு ஒரு பொண்ணும் வருவா. இவ என்னோட தங்கச்சி எவ்லின், அப்புறம் நானு வின்சன். எனக்கு வந்து சூப்பர் ஹீரோஸ்னா ரொம்ப பிடிக்கும். முக்கியமா எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். என் அப்பா எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? சூப்பர் ஹீரோஸ்க்காக ஃபண்ட் ரைஸ் பண்ணுவாரு. டைனோகாய்க்கு இந்த சிட்டில சிலை அமைச்சது கூட அவர் தான். அப்புறம் 2 சூப்பர் ஹீரோஸ்க்காக டைரக்ட் ஃபோன் லைனே வச்சிருந்தாரு. ஏதாவது பிரச்சனைனா ஃபோன் பண்றதுக்காக. அதை எல்லாருக்கிட்டையும் அவர் பெருமையா சொல்வாரு. என் அப்பா எப்பவுமே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு, சூப்பர் ஹீரோஸ் இல்லைன்னா இந்த உலகமே நரகமாயிடும்ட்டு. அது உண்மைதான். ஒரு நாள் எங்க வீட்டுக்கு திருடங்க வந்துட்டாங்க. எங்க அப்பா அப்போ சூப்பர் ஹீரோஸ்க்கு ஃபோன் பண்ணா அவங்க எடுக்கவே இல்லை. ஏன்னா அந்த டைம்ல தான் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே இல்லீகலா ஆக்கப்பட்டாங்க. திருடங்க எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா அப்பா இறந்த சோகத்திலேயே கொஞ்சம் வருஷத்துல இறந்துட்டாங்கன்ற மாதிரி இவர் வருத்தமா சொல்லுவாரு. தங்கச்சி இதை கேட்டு, குறைஞ்சபட்சம் எங்க அப்பா சேஃப்டி ரூம்காவது அம்மாவை கூட்டின்னு போயிருக்கலான்ற மாதிரி சொல்லுவா. அதை பத்தி நான் பேச விரும்பல. இப்போ நம்ம இந்த மீட்டிங்ல என்ன பேச போறோம்னா, நீங்க கஷ்டப்பட்டு உங்களோட உழைப்பு மூலமா இந்த மக்களை காப்பாத்துறீங்க. ஆனா மீடியா உலகத்துக்கு என்ன காட்டுதுன்னா, நீங்க பண்ண சேதாரங்களை தான் காட்டுது. இதனாலதான் மக்கள் கண்ணுக்கு நீங்க தப்பான ஆட்களா தெரியுறீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னு தெரியுமான்னு சொல்லும் போதே சுத்தி இருக்கிற ஸ்கிரீன் எல்லாத்துலயும் இவர் தான் வருவாரு. இவங்க 3 பேர் கழுத்துலயும் இருக்கிற ஐடி கார்டுல வந்து சின்னதா கேமரா இருக்கு. இதை உருவாக்குனதே அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு வந்து கிரியேட்டர், எல்லாத்தையும் உருவாக்குவா. அவங்க அண்ணன் வந்து ஒரு பிசினஸ் மேன், எல்லாத்தையும் விற்பான். நான் தான் இது உருவாக்குனேன். இது உங்களோட சூட்ல ஃபிக்ஸ் பண்ணிருவோம். நீங்க மக்களுக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு அதை தடுக்கிறீங்களோ அதை லைவா நம்ம போட்டு காட்டுவோம். மக்கள் முன்னாடி நல்ல பேர் கிடைக்கும். எல்லா பொருட்களுக்கும் நம்ம இன்சூரன்ஸ் வாங்கிடலாம். இன்சூரன்ஸ் ரொம்ப முக்கியன்ற மாதிரி இன்கிரெடிபிள் சொல்லுவான். உங்க 3 பேரோட உழைப்பை வச்சு நம்ம எல்லா சூப்பர் ஹீரோஸையும் கொண்டு வர போறோம்ன்ற மாதிரி இவர் சொல்வாரு. இதை கேட்டவனே இன்கிரெடிபிள், சூப்பர், நான் யாரை அடிக்கணும் என்ன பண்ணணுன்ற மாதிரி எந்திரிச்சு நிற்பாரு. இல்ல இன்கிரெடிபிள், உங்க ஆர்வம் எனக்கு புரியுது. ஆனா இந்த வேலைக்கு நீங்க சரிப்பட்டு வர மாட்டீங்க. எலாஸ்டிக் கேர்ள் தான் இதுக்கு தேவைன்னு சொன்னோன்னே இவளான்ற மாதிரி மறைச்சு பாப்பாரு. அவளை மறைச்சு பாப்பா. இல்ல இவ என்னோட சூப்பரால் தான் வேலை பாப்பான்ற மாதிரி சமாளிப்பாரு. என் தங்கச்சி நடத்தின சர்வே படி பார்த்தா கடந்த 5 வருஷத்துல உங்களோட வைஃப் செஞ்ச வேலைகள்ல தான் டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு. எடுத்தவொடனே இன்சூரன்ஸ் தேவைன்னு சொல்ற ஆளை விட இவங்க தான் எங்களுக்கு தேவைப்படுறாங்க. சேதாரம் கம்மியா இருந்ததா மக்கள் கிட்ட ஈஸியா போய் சேர முடியும். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டோன்னே எனக்கு எதுவும் தெரியல, யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி ஹீரோனி சொல்லிடுறா. அப்புறம் 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. நீ ஏன் இதுக்கு ஒத்துக்கவே இல்லை? சூப்பர் ஹீரோஸ் லீகலா ஆகுறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமான்ற மாதிரி இவர் கத்திக்கிட்டு இருப்பாரு. இங்க பாருங்க பாப், எனக்கு பசங்களை பத்தி தான் கவலையா இருக்கு. பையனுக்கு ஒழுங்கா ஹோம்ஒர்க் பண்ண தெரியாது. அப்புறம் நம்மளோட பொண்ணு வந்து பிடிச்ச பையன் தன்னை மாஸ்க் இல்லாம பாத்துட்டான்னு வருத்தத்துல இருக்கா. அப்புறம் ஜாக் அவனை பாத்துக்கணும், அவன் கை குழந்தைன்ற மாதிரி வருத்தப்படுவாங்க. உன்னை விட நான் நல்லாவே பசங்களை பார்த்துப்பேன், ஒழுங்கா கிளம்பி போற வேலையை பாருன்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க சரின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அப்புறம் இவங்க ஒத்துக்கிட்டதுனால இவங்களுக்காக ஒரு பெரிய வீட்டையே ஒதுக்கி கொடுத்துருப்பாரு. அந்த வீடு பயங்கர ஹைடெக்கா, எல்லாமே ரிமோட் கண்ட்ரோல்ல இருக்கும். பையன் ரிமோட் கண்ட்ரோல்ல யூஸ் பண்ணா வீட்டுக்குள்ளேயே தண்ணி இருக்கும், தண்ணி எல்லாம் ஊத்தும். ரிமோட்டை மாத்தி மாத்தி அழுத்தி சோஃபாவெல்லாம் தண்ணிக்குள்ள போட்டுருவா. அப்பா தான் கத்திக்கிட்டு இருப்பாரு. அடுத்து எலாஸ்டிக் கேர்ள் வந்து சூட்டை போட்டுன்னு வந்திருப்பா. அதை வந்து எவ்லின் தான் ரெடி பண்ணியிருப்பா. அதுல கேமராவும் இருக்கு. உனக்காக பார்க்கிங் ஏரியால ஏதோ கிஃப்ட் இருக்குன்ற மாதிரி காடை காட்டுறாரு. அங்கே போய் பார்த்தா ஒரு எலக்ட்ரிக் பைக் இருக்கும். அந்த பைக் பார்க்கவே செம்ம கூலா இருக்கும். அந்த பொண்ணு தான் அதை கூட ரெடி பண்ணியிருப்பா. அந்த பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ஏர்போர்ட்டுக்கு போறாங்க. பிரைவேட் ஜெட் அது. அதுல வந்து அந்த வண்டியை ஏத்திட்டு இவங்க ஃபிளைட்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இவங்க வந்து குற்றங்கள் நிறைய நடக்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. இந்த ஊர்ல தான் உங்களோட ஆக்ஷனை காட்ட போறீங்க, நம்ம அதை லைவா ரெக்கார்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் பசங்க எல்லாருக்குமே சாப்பாடு கொடுத்து கிளப்பிக்கிட்டு இருக்காரு. ஆமா, அம்மா எங்க போனாங்க? சூப்பர் ஹீரோ ட்ரெஸ் போட்டு கிளம்புன மாதிரி தெரிஞ்சுதேன்ட்டு பொண்ணு கேப்பா. இல்ல, அம்மா வந்து நம்ம லீகல் ஆக்குறதுக்கான வேலையை தான் பார்க்க போயிருக்கன்ற மாதிரி இவர் சொல்லுவாரா. இல்லீகலான விஷயம்னு சொல்லிட்டு இப்போ இல்லீகலான ட்ரெஸ்ஸை போட்டு லீகலாக்க ட்ரை பண்றாங்களா அம்மான்ற மாதிரி கேள்வி கேட்பா. ஸ்கூல் பஸ் வந்துடுச்சு, கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரி பசங்களை அமுச்சு விட்டு, நீ ஒருத்தன் தான்ப்பா என்ன எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், ஏன்னா உன்னால பேச முடியாதுல்ல அப்படின்னு ஜாக்க தூக்கி கொஞ்சுவாரு. அவன் டைப்பரை நாஸ்தி பண்ணிடுவான். அடுத்து ஹீரோனி வந்து அந்த சிட்டில வெயிட் பண்ணிட்டு இருக்கா பைக் வச்சுக்கிட்டு. இதே மாதிரிதான் ஒரு டைம்ல என்னோட ஹஸ்பண்டும் வாக்கி டாக்கி ஊட்டிக்கிட்டு பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாரு. இப்போ நான் இப்படி பண்றேன்னு புலம்பிக்கிட்டே நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ போலீஸ்காரங்க பேசுற ஒரு நியூஸ் கேட்கறாங்க. அந்த நாட்டோட அம்பாசிடர் வந்து ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓபன் பண்ண போறாங்களாம். அந்த இடத்துல ஏதோ ஒரு பிரச்சனை ஆக போகுதுன்ற மாதிரி போலீஸ்காரங்க பேசிப்பாங்க. இதை கேட்டோம்னா அவ பைக் எடுத்துட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருக்கா. அடுத்து படத்துக்கு போறதுக்காக பொண்ணு ரெடி ஆயிட்டு இருக்கா. 10:30 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துரு. 11 மணிக்கு வரவா இல்ல 9:30 வரணும்?
சரி ஓகே 10:30க்கே வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு அவ படத்துக்கு கிளம்பி போயிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ வந்து ஜாக்காக கதை புக்கை படிச்சு தூங்க வச்சிருவாரு. அவனை தூங்க வச்சுட்டு வந்து டிவி பார்க்கலான்னு பார்த்தா பையன் வந்துருவான், எனக்கு மேக்ஸ் சொல்லி கொடுங்கப்பான்ட்டு. சரி ஓகேன்னு மேக்ஸை சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அவருக்கு அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண தெரியல, வேற வழியில் அதை சால்வ் பண்றாரு. இதை இப்படி பண்ணக்கூடாதுப்பா, அம்மா தான் கரெக்டா சொல்லுவாங்க, நான் வேணா அம்மா வந்து பிறகு படிச்சுக்குவான்ற மாதிரி கேட்பான். அந்த டைம்ல டிவி ஓடுற மாதிரி சத்தம் கேட்கும். எந்திரிச்சு வந்து பார்த்தா ஜாக் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பான். மறுபடியும் சரி ஓகேன்னு கதை புக்கை படிச்சுக்கிட்டு இருப்பாரு. ஜாக் கொட்ட முழிச்சுக்கிட்டு இருப்பான். அவர் கொட்டாய் விட்டுன்னு தூங்கிடுவாரா. ஜாக் எழுப்புவா, என்னால முடியலடா, எல்லா பசங்களும் இந்த டைம்ல தூங்கிடுறாங்க, நீ ஏன்டா இன்னும் தூங்காம இருக்கன்ற மாதிரி பையனை கத்திக்கிட்டு இருப்பாரு. அடுத்து அந்த ஊர்ல வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் ஓபன் பண்றாங்க. அந்த நாட்டோட சீஃப் கெஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரெயின்ல ஏறி உட்கார்றாங்க. அந்த ட்ரெயின் பார்த்தா ஹை ஸ்பீட்ல முன்னாடி போக வேண்டியது ரிவர்ஸ்ல போயிட்டு இருக்கும். அந்த ட்ரெயின் எப்படியாவது பிடிச்சே ஆகணும்னு ஹீரோனி வேகமா வண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்கா. அந்த வண்டி ரெண்டாலாம் பிரியுது அவ உடம்புக்கு ஏற்ற மாதிரி. சூப்பரா அந்த வண்டி எடுத்துட்டு வேகமா போறா. இருந்தாலும் அந்த ட்ரெயினை பிடிக்கவே முடியல, அது ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. அவ எப்படியோ ஒரு குறுக்கு வழியில போய் அந்த ட்ரெயின்குள்ள போயிடுவா. போயிட்டு இன்ஜின் தனியா அந்த கம்பார்ட்மெண்ட் தனியா பிரிச்சு விட்டுருவா. இன்ஜின் ரூம்குள்ள போய் பார்த்தா அந்த டிரைவர் ஏதோ வசியம் பண்ண மாதிரி வண்டி ஓட்டுன்னு இருப்பான். ஹீரோனி தான் போய் எழுப்புவா. வெல்கம் பேக் எலாஸ்டிக் கேர்ள், த ஸ்கிரீன் ஸ்லேவர் அப்படின்ற மாதிரி வில்லன் ஸ்கிரீன்ல எழுதி கட்டுறான். வில்லனோட வேலை தான் இது, எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ண முடியுது அவனால. அடுத்து ஹீரோ ஒரு வழியா ஜாக்க தூங்க வச்சிருவான். தூங்க வச்சுட்டு டேபிள்லாம் எடுத்து மேல வச்சுட்டு போவான், மறுபடியும் எந்திரிச்சிட கூடாதுன்ட்டு. வெளியே போலான்னு பார்த்தா பொண்ணு வெளியே இருந்து அழுதுகிட்டே உள்ள போயிட்டு இருப்பா. என்ன பிரச்சனைன்னு கேட்டா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு ரூம்குள்ள போயிடுறா. அதுக்கப்புறமா நைட் தூங்கிட்டு இருக்காரு. ஜாக் மேல உட்காந்துட்டு இருக்காங்க. மறுபடியும் எப்படிதான் எந்திரிச்சு வந்தான்னு தெரியல. அவன் டிவில வந்து கிரைம் சீனை பாத்துக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் கன் முனையில கடைக்குள்ள வந்து கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கான். அதே டைம்ல அங்க ஒரு ரக்கூன் இருக்கும், அதுவும் திருடி தின்னிட்டு இருக்கும். அதோட முகம் வந்து அந்த திருட மாதிரியே இருக்கும். அப்படியே முறைச்சி ஒரு லுக் விடுவான் அந்த ரக்கூனை. வேகமா கண்ணாடி கிட்ட போய் அந்த கண்ணாடியில இருந்து பூந்து வெளியே வந்துருவான். டெலிகைனசிஸ் பவரை யூஸ் பண்ணி அந்த டஸ்ட்பினை மூடிடுவான். அவ்வளவுதான், அந்த ரக்கூனுக்கு இவனுக்கு மாத்தி மாத்தி சண்டை வரும். இந்த இடத்துல தான் அவனோட மொத்த பவர்ஸும் வெளியே வரும். அந்த ரக்கூனை அடிச்சு போட்டு ஃபுல்லா ஃபயர்மேனா மாறிடுறான். அதை அடிச்சுக்கிட்டே பக்கத்துல போனோன்னா அந்த ரக்கூன் ஏதோ மண்ணை அவன் மேல தட்டி விட்டுரும். அடுத்து லேசரைஸ் பவர் யூஸ் பண்ணி ரக்கூனை தாக்கிட்டு இருப்பான். அது கோவத்துல எகிரி அவன் அடிக்க வரும்போது ஜெல்லி மாதிரி மாறிடுறான், எதுவுமே ஆகாது அவனுக்கு. அப்புறமா ஹீரோ தான் சத்தம் கேட்டு வெளியே ஓடி வந்துகிட்டு இருப்பான். ஜாக் அதை போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பான். பையனை கையில தூக்கினோன்னா ரக்கூன் கத்தும். இவனும் கத்திக்கிட்டே மல்டிப்ளே ஆகிட்டே போவாங்க. நிறைய ஜாக்கா மாறிட்டு போய் அதை புரட்டி எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரே சிரிப்பு தான் ஜாக் அடிச்சுக்கிட்டு கையில் எடுத்த உடனே எல்லாருமே ஒன்னாயிடுவாங்க. அப்புறம் ஜாக் சிரிச்சுக்கிட்டே இருப்பானா, உனக்கு பவர்ஸ் கிடைச்சிருச்சு, உன் மேல ஒரு சின்ன கீரல் கூட வில்ல, வா சூப்பர்னு கத்தும் போது அவன் ஒரு தும்புவான். மொத்த பவர்ஸையும் ஒரே செகண்ட்ல காமிச்சிருமா. ஐயோ மாட்டினம் போல இருக்கே அப்படின்ற மாதிரி அப்பா பதறாரு. அடுத்து ஹீரோனிக்கு போன் பண்ணி பேசுவாரு. பசங்களாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டோன்னே ஜாக் அப்படின்னு சொல்லுவாரா. ஜாக் என்னாச்சு, அவன் கீழே வந்துட்டானா, நான் இப்போவே கிளம்பி வரேன்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நீ எதுவுமே பண்ண வேணாம், கிளம்பி வராத, பசங்களை நான் பார்த்துப்பேன், என்னை நம்ப மாட்டியான்ற மாதிரி கோவப்படுவாரு. சரி நான் பார்த்துட்டேன், இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி ஹீரோனி எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிக்கிட்டு இருப்பா. நான் ட்ரெயினை காப்பாற்றி அங்கே இருந்த மக்கள் எல்லாருக்கும் உதவி பண்ணியிருக்கேன்னு சொன்னோன்னே இவர் போய் டிவி ஆன் பண்ணி பார்க்குறாரு. எல்லா நியூஸ்லையும் எலாஸ்டிக் கேர்ளை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே மனுஷனுக்கு கொஞ்சம் பொறாம தான் கடுப்பாகிறாரு. அப்புறமா மனசை தேத்திக்கிட்டு, நீ கலக்குற, இதே மாதிரி பண்ணு, நம்ம கூடிய சீக்கிரத்துல வெளியே வந்துடும் இந்த பிரச்சனைல இருந்துன்ற மாதிரி போன்ல பேசிட்டு வச்சிடறாரு. அப்புறம் பசங்களை தூக்கிட்டு போய் பெட்ல போட்டு தூங்க ட்ரை பண்ணுவாரு. நைட்டு 2:30 மணிக்கிட்ட ஆகுது. தூக்கம் வராம தான் பையனோட மேக்ஸ் நோட்டை எடுத்து எப்படி மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுன்ற மாதிரி கத்துப்பாரு. அப்புறம் விடிய காலைல பையனை எழுப்பி அந்த மேக்ஸ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அடுத்து வைலட் ஸ்கூலுக்கு போய் அந்த பையனை பாப்பா. உன்னோட கபோர்ட்ல என்னோட வீட்டு அட்ரஸ் எழுதியிருக்கேன், அதுவும் பர்மனன்ட் மார்க்கர்ல, பாக்கலையான்ற மாதிரி கேட்பாளா. ஓ அதை நீ தான் எழுதினியா, ஆமா நீ யாரு, உன்னை எனக்கு முன்னாடி தெரியுமான்ற மாதிரி கேட்பான். அவ உடனே செம்ம கடுப்பா வீட்டுக்கு கிளம்பி போயிருவா. இந்த பக்கம் எலாஸ்டிக் கேர்ள் கிட்ட இவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இன்டர்வியூ தர போறோம், இது மூலமா நம்ம ஃபேமஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்டர்வியூ காமிச்சு வைக்கிறாங்க. இவ இன்டர்வியூக்கு எந்திரிச்சு போகும்போது அப்பதான் அந்த நாட்டோட அம்பாசிடர் கிளம்பி போறாங்க. எலாஸ்டிக் கேர்ளை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமா வந்து பேசிட்டு போறாங்க. அடுத்து எலாஸ்டிக் கேர்ள் வந்து இன்டர்வியூக்குள்ள உட்கார்றா. பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்கிரீன் எல்லாமே வேற கலர்ல மாறிடுது. அந்த ஸ்கிரீன் ஸ்லேயரோட வேலை தான் இது. இப்போ கூட என்னால பறந்து போற அம்பாசிடரை காலி பண்ண முடியும் தெரியுமான்ற மாதிரி பேசுறான். இதை கேட்டோன்னே ஹீரோனி ரொம்ப வேகமா வெளியே கிளம்பி போறா. 3 சாப்பர் மேல பறந்துகிட்டு இருக்கு. அந்த 3த்துல எதுலதான் அம்பாசிடர் இருக்காங்க. கரெக்டான சாப்பரை கண்டுபிடிச்சிருவா. அங்க இருக்கிற மத்த 2 சாப்பர்ஸும் இவளை தாக்க ஆரம்பிச்சிடும். மானிட்டர் மூலமா அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவன். எப்படியும் அந்த 2 சாப்பரையும் சமாளிச்சு அம்பாசிடரையும் காப்பாத்தி ஹீரோனி வெளியே வந்துடுறா. அடுத்து இந்த பக்கம் பசங்க கல்ல சாப்பிட்டு இருக்கும்போது பொண்ணு செம்ம கடுப்பா வந்து, ஒரே ஒரு தடவை தான் சூப்பர் ஹீரோ ட்ரெஸ்ல என்ன பார்த்தான், அதுக்குள்ள நான் யாருங்கிறதே மறந்துட்ட மாதிரி நடிக்கிறான்ற மாதிரி கோவப்படுவா. இதெல்லாம் ஒரு விஷயமா, என்னையும் உங்க அம்மாவையும் எத்தனை பேர் பார்த்துருப்பாங்க, அப்புறம் அந்த ஏஜென்ட் தான் எப்படியும் ஹெல்ப் பண்ணி அவங்களோட நினைவு அழிச்சாருன்ற மாதிரி சொல்லுவாரா. இதை கேட்டோன்னே, அப்போ உங்க வேலை தானே இது, முழுசா அவனோட நினைவுல இருந்து என்ன அழிச்சிட்டீங்க, நீங்க பண்ண வேலை தானே இதுன்னு கடுப்புல அவளோட ட்ரெஸ்ஸையே தூக்கி போட்டுருவா. இதுக்கப்புறம் நான் சூப்பர் ஹீரோவாவே இருக்க போறது எனக்கு செம்ம கடுப்பா இருக்குன்னு அங்க இருந்து கத்திக்கிட்டே போவா.
மறுபடியும் இந்த பக்கம் ஹீரோனியை காமிச்சா இங்க அந்த ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோனியை கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து ஹீரோனி வின்சனை பார்க்க போவா. அவன் சந்தோஷத்துல குதிப்பான். வா வா, இந்த நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாருமே நம்மள தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகத்தை சேர்ந்த எல்லாருமே நம்மள பாராட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்மளோட பிரைவேட் கப்பல்ல நம்ம போறோம். கடலுக்கு நடுவுல நம்ம ஒப்பந்தத்தை போட்டு சூப்பர் ஹீரோஸை லீகலா மாத்த போறோன்ற மாதிரி சந்தோஷமா சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோனிக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்ல. அந்த ஸ்கிரீன் ஸ்லேயர் வெளியே இருக்கான். அவனை பிடிக்காம நான் எப்படி நிம்மதியா இருக்க முடியுன்ற மாதிரி வருத்தமா பேசிட்டு இருப்பா. அந்த டைம்ல தங்கச்சி அவளுக்கு அந்த விஷயத்த காட்டு, அப்பதான் சந்தோஷப்படுவான்ற மாதிரி சொல்லுவா. என்னன்னு பார்த்தா இவன் இந்த ஊரை சேர்ந்த எல்லா சூப்பர் ஹீரோஸையும் தேடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். எல்லாருமே எலாஸ்டிக்களை பார்த்த உடனே ஏதோ லெஜெண்டை பார்த்த மாதிரி சந்தோஷப்படுவாங்க. முக்கியமா இங்க இருக்கிற ப்ளூ ஹேர் பொண்ணு தான் உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், என்னோட பவர்ஸை நான் காட்டுறேன் பாருங்கன்ட்டு பவர்ஸை காட்டுறா. இவளால போர்ட்டல்ஸ் உருவாக்க முடியுது. ஒரு போர்ட்டல் மூலமா இன்னொரு போர்ட்டல் வழியா வெளியே வர முடியுது இவளால. இதை பார்த்தோன்னே ஹீரோனியும் சந்தோஷப்படுவா. எல்லாருமே ட்ரிங்க்ஸ் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. அடுத்து வின்சனோட தங்கச்சி கூட தான் ஹீரோனி பேசிக்கிட்டு இருப்பா. ஒன்னும் பெரிய பிசினஸ் மேன், ரொம்ப நல்லவரா இருக்காருன்ற மாதிரி பாராட்டுவாள ஹீரோனி. நீ தான் மெச்சிக்கணும், நான் தான் எல்லாத்தையும் உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், அவன் சும்மா பிசினஸ் பண்றான், நான் தான் இங்க கோர் தெரியுமான்ற மாதிரி பேசுவா. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த விற்க தெரிஞ்சவன் தான் திறமசாலி. அவங்கிட்ட வாடிக்கையாளர்கள் இருப்பாங்க, அவன் என்ன விற்கிறான்றதுலாம் யோசிக்காம கண்மூடித்தனமா வாங்கிக்கிட்டே இருப்பாங்கன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. கரெக்டா சொன்னேன், நான் ஏதாவது கண்டுபிடிச்சு கொடுத்தா அது ஒரு மசாஜர்னு சொல்லி கூட அவன் விற்க ரெடியா இருப்பான்ற மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. இவ வந்து சிஸ்டம்ல பெரிய ஆளு. எனக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு, நான் ஃபோன் கால் மூலமா ஒரு இன்டர்வியூ தரேன், கண்டிப்பா அந்த ஸ்கிரீன் ஸ்லேயர் என்ன தடுக்கிறதுக்காக அங்கே வருவான். நீங்க எப்படியாவது அவனோட சிக்னல் ஹேக் பண்ணி அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிச்சு தரீங்களா, அவனை கையுங்களுமா பிடிச்சிருன்ற மாதிரி ஹீரோனி சொல்வா. இவளும் சூப்பர், இது பண்றது மூலமா நமக்கு நல்ல பேரும் கிடைக்குன்ற மாதிரி ஒண்ணு சேர்றாங்க. அடுத்து ஹீரோ வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, அந்த பையனோட நினைவுகளை அழிச்சிங்களா, என் பொண்ணோட மொத்த நினைவுகளும் போயிடுச்சு, அந்த பையனை பத்தி ஏதாவது தெரியுமா, என் பொண்ணு செம்ம அப்செட்டா இருக்கான்ற மாதிரி கேள்வி கேட்டுன்னு இருப்பாரு. அந்த பையனை பத்தி சொல்லணும்னா அந்த பையன் ரொம்ப நல்லவன், ஸ்போர்ட்ஸ்ல அவனுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கு, மியூசிக் கூட அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அவங்க அப்பா அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க, அதுல பார்ட் டைமா அவன் வேலை பார்க்கறான். அந்த ரெஸ்டாரண்டோட பேரு ஹாப்பி பிளாட்டர்ன்ற மாதிரி சொல்லிடுவாரு. இதை கேட்டவொன்னா ஹீரோ அடுத்த நிமிஷம் பசங்களை அந்த ஹோட்டலுக்கு தான் கூட்டின்னு போறான். சிட்டியை விட்டு இவ்வளவு தூரம் எதுக்கு நம்ம தள்ளி வந்தன்ற மாதிரி பொண்ணு கேள்வி கேட்டுனே போவா. பார்த்தா அந்த இடத்துல சர்வ் பண்ண வரதே அந்த பையன் தான். பார்த்தோன்னே மூக்கு வழியா தனியே துப்பிடுவா. உங்களுக்கு ஏதாவது தேவையான்ற மாதிரி கேட்பா. ஃபேமிலியா எல்லாருமே அந்த பையன்கிட்ட அறிமுகப்படுத்திப்பாங்க. பொண்ணு ஒரு நிமிஷம் இருங்க, நான் போயிட்டு வரேன்ட்டு கோவமா இங்கேருந்து போறா. ஆமா, எங்க போறா, எங்கேயாவது கோவப்படுறதுக்காக இடத்த தேடிட்டு இருப்பான்ற மாதிரி தம்பி சொல்லுவான். அடுத்து இந்த பக்கம் எலாஸ்டிக் கேர்ள் வந்து கால் மூலமா இன்டர்வியூல கலந்துக்கிறா. அந்த இடத்துல மறுபடியும் அந்த ஸ்க்ரீனை வந்து கட் பண்ணிட்டு அந்த ஸ்க்ரீன் ஸ்லேயர் வந்துடுறான். நல்லா கேட்டுங்க, இந்த எலாஸ்டிக் கேர்ள் சூப்பர் ஹீரோஸ் எல்லாருமே வேஸ்டான ஆளுங்க, அவங்கள நம்பி நீங்க பலவீனமான ஆட்களா மாறிக்கிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி அவன் பேசிக்கிட்டு இருப்பான். இதான் டைம்ன்ற மாதிரி அந்த பொண்ணு அந்த சிக்னல் எப்படியோ ட்ரேஸ் பண்ணி கொடுத்துருவா. ஹீரோனி கரெக்டா அவன் இருக்கிற இடத்துக்குள்ள போயிடுவா. அவன் ஒரு பில்டிங்குள்ள தான் இருப்பான். அந்த லாக்கம் ரொம்ப சிம்பிளா இருக்கும். அங்கே போயிட்டு தேடினா அவன் ஹீரோனையும் ஹிப்னோடைஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். எப்படியோ சமாளிச்சு அவன் கூட சண்டை போட்டுன்னு இருப்பா. அவன் அந்த ரூம்குள்ள செட் பண்ணிருக்க பாம்பை வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு வெளியே போயிடுவான். ஹீரோனையும் வெளியே ஓடிக்கிட்டே இருப்பா. அடுத்து அந்த பில்டிங்கோட அலாம் சிஸ்டம் ஆன் பண்ணி எல்லாரையும் வெளியே வர வச்சிருவான். எப்படியோ கடைசியா ஹீரோனி அவனை பிடிச்சிக்கிட்டு வெளியே லேண்ட் ஆயிடுவா. அந்த ரூமே வெடிச்சு சதறிடும். மொத்த எவிடன்ஸையும் அழிச்சிட்டலன்ட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பா. இங்க என்ன நடக்குது, நான் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி பேசுறான் மாஸ்க் அவுத்த ஒண்ணு. என்னடா நடிச்சா விட்டுருவேன்னு நினைக்கிறேன்ட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி போலீஸ் கிட்ட பிடிச்சி குத்துடுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோவா கிரு கிரு கிருன்னு படுத்துக்கிட்டு இருப்பான். பையன் வந்து, அப்பா மேக்ஸ் ப்ராப்ளத்தை கொஞ்சம் தான் சால்வ் பண்ணியிருக்கீங்க, இன்னும் நிறைய இருக்கு, இதுல எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து நிற்பான். அந்த டைம்ல டிவில வந்து ஹீரோட காரை வச்சு பேசிட்டு இருக்காங்க. இது இன்கிரெடிபிளோட காரு, இப்போ இது சேல்ஸ்க்கு வந்திருக்குன்ற மாதிரி பேசினோடனே, அது என்னோட காரு, அந்த காரை அழிஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க, அதை வச்சு விற்க போறீங்களா அப்படின்ட்டு கோவமா வீட்டுக்குள்ள ஓடுறா. போய் அந்த காரோட ரிமோட்டை கொண்டு வந்து அதை அங்கேருந்தே கண்ட்ரோல் பண்றான். அது அங்கே ரெடியா நின்றுகிட்டு இருக்கு. பையன் அந்த ரிமோட்டை வாங்கி அழுத்தினோன்னு ராக்கெட் லான்ச்சர் வந்துடும். அதை வச்சு விளையாடாதரா, அது என்னோட காருன்ற மாதிரி கோப்படுவாரு. இது உங்களோட காரம் கிடையாது இப்போன்ற மாதிரி ரிமோட்டை வாங்கிப்பான். கரெக்டா சொன்னேன், இது இப்போ வேற யார்கிட்டயும் இருக்கு, இப்போ அதை நான் எடுத்தேன்னா அது ஒரு புது பிரச்சனை ஆயிடும்ல, வேணான்ற மாதிரி ரிமோட் ஆஃப் பண்ணிடுவான். அப்போ ஜாக் தும்புவாங்க. அங்கேருந்து பறந்து போய் வயலட்டோட ரூம்குள்ள போயிடுவான். என் ரூம்குள்ள ஏதோ இருக்குன்ற மாதிரி பொண்ணு கத்திக்கிட்டு வருவா. ஜாக் தான் மான்ஸ்டரா மாதிரி இருப்பான். இப்போதான் பசங்களுக்கே விஷயம் தெரியுது, ஜாக்கு பவர் இருக்கா, இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை, அம்மா கிட்ட சொன்னீங்களான்ற மாதிரி கேட்டா இல்லன்ற மாதிரி சொல்வாரு. அம்மா கிட்ட சொல்லி தீரணுன்ற மாதிரி பசங்க சொன்னோன்னே, முடியாது, நானே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிப்பேன், என்னால இந்த வீட்டை கூட பாத்துக்க முடியலன்னா நான் எதுக்கு இன்கிரெடிபிளா இருக்கணும்ன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். கரெக்டா சொல்லணும்னா மென்டலா இவ பாதிக்கப்பட்டுட்டா, தூக்கம் சரியா இல்லாம. நான் லூசியஸ் அங்கிளை கூப்பிட போறேன்ட்டு பொண்ணு சொல்வா. ரோசனை தான் லூசியஸ்ன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கு அவசியம் இல்லைன்ட்டு அப்பா சொல்லும்போது ஜாக் மறுபடியும் பறந்துருமா. வீட்டு கண்ணாடி உடச்சிட்டு போய் ஜாக்கை பிடிச்சிட்டு ஸ்விம்மிங் பூல்ல ஊந்துருமா. நான் கண்டிப்பா லூசியஸ் அங்கிளுக்கு ஃபோன் பண்றேன். அப்புறம் லூசியஸ் வந்து நின்றுமா. எப்போதுலேருந்து இந்த பிரச்சனை நடக்குது, அப்புறம் நீ தூங்கி எத்தனை நாள் ஆகுதுன்ற மாதிரி கேட்பாரு. டே இதெல்லாம் சின்ன பசங்கடா, நான் சமாளிச்சு பண்ற மாதிரி கெத்தா பேசுவான். உன்னை பார்த்தா ஓகேவா இருக்கிற மாதிரி தெரியல. ஜாக் நார்மலா தானே இருக்கான்ட்டு அவனை பார்த்தா திடீர்னு மறைஞ்சிருவான். இவன் வேற ஒரு டைமென்ஷனுக்கே டிராவல் பண்றாங்க. அவனோட வாய்ஸ் வீட்டுக்குள்ளேயே எக்கோ மாதிரி கேட்கும்.
இவனால எங்க இருந்தாலும் என்னோட வாய்ஸை கேட்க முடியும், அவனோட வாய்ஸும் என்னால கேட்க முடியும். இப்போ பிஸ்கெட்டை கொடுத்தா வந்துருவான் பாருன்ட்டு பிஸ்கெட் எடுத்த உடனே பிஸ்கெட்டை வாங்க வந்துருவான். பிஸ்கெட் கொடுத்தா தான் நார்மல் ஆயிடுறான்லன்ற மாதிரி சொல்லுவாரா? இதை பார்த்தா நார்மலா தெரியுதா? ஒரு குழந்தைக்கு எவ்வளோடா பிஸ்கெட் தருது? பிஸ்கெட் தரத நிறுத்தினா என்ன ஆகும் தெரியுமான்ட்டு டப்பாவை மூணுன்னு குழந்தை வெறித்தனமா மான்ஸ்டர் மாதிரி கடிக்க ஆரம்பிச்சிரும். இங்க பார்க்கனா நான் அப்பான்ற மாதிரி சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்து ஃப்ரோசன் தாங்க பதறிட்டு இருப்பான். அப்புறம் ஃப்ரோசன் ஒரு ஐஸ் உருவாக்கி தருவான். அதை ஜாக் சாப்பிட்டு இன்னொன்று வேணும் வேணும்னு கேட்பானா? சரி இந்தா சாப்பிடுன்னு இன்னொரு ஐஸை கொடுத்துருவான். இங்க பாரு, இந்த பிரச்சனை அதிகமாயிட்டே போகுது. நீ எதுக்கு இவனை எர்னா கிட்ட கூப்பிட்டு போக கூடாது? இவனோட ப்ராப்ளத்தை அவன் சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணுவான்ற மாதிரி ஃப்ரோசன் ஒரு ஐடியா தருவான். எர்னா யாருன்னு தெரியல, அவன் தான் காஸ்டியூம் டிசைனர். அவனை பார்க்க ஹீரோ போனா, எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டுறா இங்க வந்திருக்க? எலாஸ்டிக் கேர்ளோட ட்ரெஸ்ஸை வேற யார்கிட்டயும் தைக்க கொடுத்துருக்க, என்னை பார்த்தா ஒரு ஆளா தெரியலையான்ற மாதிரி கோவப்படுவாரு. உடனே குழந்தை பின்னாடி அழுவோம். அழுதா மட்டும் உன்னை உள்ள விட்டுருவேனா? நாளல இது இவன் என்னடா கை குழந்தைய கொண்டு வந்திருக்க, சரி உள்ள வா அப்படின்ற மாதிரி உள்ள விட்டுருவாரு. உள்ள வந்தோடனே ஜாக் ஒரு ட்ரெஸ் தைக்கணுன்ற மாதிரி கேட்பான். குழந்தைக்கெல்லாம் நான் ட்ரெஸ் தைக்க மாட்டேன், என்னை பார்த்தா ஆயமா மாதிரி தெரியுதா, ஒழுங்கு மரியாதை கூப்பிட்டு போடான்ற மாதிரி சொல்லியிருப்பான். குழந்தையா கொஞ்ச நேரம் இவனை வச்சு பார்த்தா அவனுக்கு தெரியுன்ற மாதிரி இறக்கி விட்டு தூங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ ஜாக் வந்து இவனை பார்த்துக்கிட்டு இவனை மாதிரியே கண்ணை மாத்திருவான். ஹேர் ஸ்டைல கூட மாத்துவான் பாருங்களேன். இங்க பாரு பாபு அப்படின்ட்டு ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருப்பாரு. உடனே மறுபடியும் மேலே பறந்து அந்த இடத்துல நின்றுகிட்டு இருப்பான். இப்படி ஒரு குழந்தையா? யா ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புடா, நான் பாத்துக்கிறேன், உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ரொம்ப டயர்டா இருக்க, இன்னைக்கு நைட்டு என்கிட்டே இருக்கட்டும் இவன், இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருவாரு. அடுத்து வின்சன் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு இருப்பாரு. சூப்பர் ஹீரோஸ் லீகல் ஆக போறாங்க, இந்த மாதிரி சூப்பர் வில்லன்ஸ் எல்லாத்தையும் நம்ம தடுக்க போறோம், இதுக்கு காரணம் எலாஸ்டிக் கேர்ள் சொன்னோன்னே எலாஸ்டிக் கேர்ள் மேல வருவா. உங்க எல்லாரோட சப்போர்ட்க்கும் ரொம்ப நன்றின்னு சொன்னோன்னே எல்லாருமே பார்ட்டி என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ மானிட்டர்ல வந்து எலாஸ்டிக் கேர்ள் அந்த ஸ்கிரீன் ஸ்லேயரை பிடிச்ச விஷயம் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ மானிட்டர்ல எலாஸ்டிக் கேர்ள் ஏதோ பார்த்தோன்னா கொஞ்சம் டவுட் வந்துருது. அப்புறம் அவ போய் ஒரு சிஸ்டம்ல உட்காந்து அவ ட்ரெஸ்ல ரெக்கார்ட் ஆன மொத்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கா. அடுத்து ஹீரோ ரொம்ப டயர்டா தூங்குறதுக்கு வராரு. ஜாக் எங்க பண்ற மாதிரி பொண்ணு கேப்பா. ஏட்னா கிட்ட விட்டு வந்திருக்கேன், இங்க பாருமா அப்பாவை மன்னிச்சிடு, தேவையில்லாம அந்த பையனோட ஞாபகத்தை அவர் அழிச்சிட்டாரு, இவ்வளவு அழிப்பாருன்னு எனக்கு தெரியாது, அந்த பிரச்சனையை சமாளிக்கணும்ன்றதுக்காக தான் உன்னை ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போனேன், அங்கேயும் பிரச்சனை ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிரு, நான் ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன்ற மாதிரி வருத்தமா உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. நீங்க நல்ல அப்பா கிடையாது, நீங்க ஒரு சூப்பர் அப்பான்ற மாதிரி பொண்ணுக்கு அடி பிடிச்சுப்பா. ஆனா அப்பா இங்க தூங்கிட்டு இருப்பாரு. இந்த பக்கம் ஹீரோனி மானிட்டர் பார்த்துட்டு இருப்பா. எல்வின் அங்க வந்துருப்பா. என்ன விஷயம்? எனக்கு ஏதோ ஒன்று டவுட்டா இருக்கு, அந்த ஸ்கிரீன் ஸ்லேயர் எப்படி அவ்வளோ அசால்ட்டா மாட்டினா? லாக் கூட ரொம்ப சுலபமா இருந்துச்சு, கையிலேயே அவனை சண்டை போட்டு நான் சமாளிச்சிட்டேன். இந்த விஷயத்த பாருங்களேன், என்னோட சூட்ல இருக்கிற வீடியோ அவனோட வீட்டில் இருக்கிற ஒரு மானிட்டர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த சூட் கேமராவை ஹேக் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்டா ஹேக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்போ எப்படி அவனோட வீட்டில் இருக்கிற மானிட்டர்ல என்னோட சூட்ல இருக்க வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு? அவன் எல்லாத்தையும் ஸ்க்ரீனை வச்சு தானே கண்ட்ரோல் பண்ணுவான். அப்போ இந்த மாஸ்க்ல ஏதாவது ஸ்க்ரீன் இருக்குமான்னு மாஸ்க் உள்ள கை விட்டு பார்த்தா ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். இந்த மாஸ்கை வச்சு தான் ஸ்க்ரீன் ஸ்லேயர் அந்த பையனை கண்டுபடுத்தி இருக்கா அப்படின்ட்டு ஹீரோனி சொல்லும் போது அந்த பொண்ணு ஹீரோனியோட முகத்துல அந்த மாஸ்கை மாட்டிடுறா. கரெக்டா கண்டுபிடிச்சி என்றா பார்த்தா இவ தாங்க உண்மையான ஸ்கிரீன் ஸ்லேயர். அடுத்த காலைல விடிஞ்சவொடனே ஹீரோ வந்து ஜாக்கை பார்க்க போறாரு. ஜாக் சூப்பரான ஒரு சூட்டை தேய்ச்சிருக்காரு போல இருக்கு. அந்த வீட்டோட செக்யூரிட்டி சிஸ்டத்தையே ஜாக்கோட வாய்ஸ் கண்ணு கைரேகைலாம் வச்சிருக்காரு. அந்த ரேஞ்சுக்கு ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவர் எப்படி நைட்டு ஜாக்கோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாருங்கிற விஷயத்த மூவில காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு சில வீடியோ வந்து இன்ஸ்டால இல்ல யூடியூப்லயே நீங்க போட்டு பாத்தீங்கன்னா கூட தெரியும் அவனோட பவர்ஸை வச்சுக்கிட்டு இவர் கூட எவ்வளவு செட்டப் பண்ணியிருக்கான்ட்டு. அடுத்து அவர் அந்த ட்ரெஸ்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மானிட்டர் மூலமா அவனோட பவர்ஸ் அவன் யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம். முக்கியமா அவன் ஃபயர் மூலமா மாறினா இந்த பட்டன் அழுத்துன்ற மாதிரி சொல்லுவாரு. அதை யூஸ் பண்ண உடனே அது பலூன் மாதிரி உப்பி அதுல இருந்து ஒரு சாக்லேட் கிரீம் வரும். அது அந்த பையன் சாப்பிடலாம், நல்லதுதான்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. எனக்காக நீங்க நிறைய உதவி பண்ணிருக்கீங்க, இதுக்கு கைமாற நான் என்ன பண்ண போறேன், எவ்வளவு காசுன்ற மாதிரி கேட்பாரு. காசுலாம் எதுவுமே வேணாம், ஏன்னா வரப்போற எதிர்காலத்துல உனக்கு எலாஸ்டிக் கேர்ளுக்கு ஃப்ரோசனுக்கு நிரந்தர ட்ரெய்லரா நான் தான் இருப்பேன். ஆனா இந்த குட்டி பையனுக்காக ட்ரெஸ் பண்ண மாட்டேன், நான் காசு வாங்கவே மாட்டேன்ற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. அடுத்து எலாஸ்டிக் கேர்ளை கட்டுறாங்க. அவள் நார்மல் ஆக்கிடுறா. அவளை வந்து ஃப்ரீஸ் ஆகிற ஒரு கண்டிஷன்ல வச்சிருக்கா. அவள் ஸ்ட்ரெச் பண்ணானா அவளோட உடம்பு வந்து உடஞ்சிரும். இந்த மாதிரி நிலைமையில நான் ஸ்ட்ரெச் பண்ண மாட்டேன்ற மாதிரி பேசிட்டு இருப்பா. நீ தானே அந்த ஸ்கிரீன் ஸ்லேயர், என்ன பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி கோபப்படுவா. அது நான் உருவாக்கின ஒரு கேரக்டர் தான், எல்லாமே ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சிட்டேன். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரியவே தெரியாது, தெரிஞ்ச இந்த டெக்னாலஜி கூட அவன் எப்போவே வித்திருப்பான். சூப்பர் ஹீரோஸ் நீங்க எல்லாருமே பலசாலிகள் தான், ஆனா மக்களோட மனசுல தேவையில்லாத விஷயத்த நீங்க விதைக்கிறீங்க. நீங்க தான் வந்து அவங்கள காப்பாற்றணும் அப்படின்ட்டு மக்கள் வெயிட் பண்றதுலாம் ஒரு மூட நம்பிக்கை. என்னுடைய சின்ன வயசுல அப்படிதான் நடந்துச்சுன்ற மாதிரி வருத்தமா பேசுறா. இவ என்ன சொல்றானா, அவளோட வீட்டுக்கு திருடங்க வரும்போது அம்மா அப்பா கிட்ட எவ்வளவு சொன்னாங்க, வாங்க நம்ம சேஃப் ரூம்ல போய் ஒளிஞ்சிக்கலான்ட்டு. ஆனா அவர் தான் சூப்பர் ஹீரோஸ் நம்மள வந்து காப்பாத்துவாருங்கிற நம்பிக்கையிலேயே போய் போன் பண்ணாரு. யாருமே போன் எடுக்கல, வந்து அந்த திருடங்க எங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. இந்த நம்பிக்கை அவர் மேல வச்சிருந்தா அவர் உயிரை அவரே காப்பாத்தி இருந்திருக்கலாம். இப்போ என்ன கொல்ல போறியா? உன்னை வச்சுதான் நான் கேம் ஆட போறேன்.
இந்த சூப்பர் ஹீரோஸை நிரந்தரமா இல்லாம மாத்த போறேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கண்ட்ரோல் பண்றா. அப்புறமா ஜாக்கு புது ட்ரெஸ் போட்ட உடனே அவனோட பவர்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பசங்க முன்னாடி காமிச்சிட்டு இருப்பாரு. முக்கியமா லேசர் ஐஸ் பவர் வந்து கன் மாதிரி ஷூட் பண்ணி காட்டுவாரு. அப்புறமா அவன் 4 டைமென்ஷனுக்குள்ள மறைஞ்சு போயிடுவான். அந்த மானிட்டரை வச்சு அவன் எங்க இருக்கான்றத கூட கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சு குக்கி வேற கொடுத்துருவாங்க. இது சூப்பரா இருக்குன்னு பசங்க கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து அந்த பொண்ணு ஹீரோட வீட்டுக்கு போன் அடிச்சிடறா. எலாஸ்டிக் கேர்ள் இந்த மாதிரி பிரச்சனையில இருக்கா, நாங்க ஷிப்ல கிளம்பி போறோம், அந்த ஷிப்புக்கு சீக்கிரமா வாங்கன்ற மாதிரி சொல்லி போனை கட் பண்ணிடுறா. இவர் உடனே ஃப்ரோசனுக்கு போன் பண்ணி எலாஸ்டிக் கேர்ள் எது பிரச்சனையில இருக்கலாம், நான் அதை பார்க்க போறேன், நீ வீட்டுக்கு வந்து பசங்களை பாத்துக்கன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இந்த விஷயத்த பொண்ணு கேட்டுறா. இந்த பக்கம் பையன் அந்த காரோட ரிமோட் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இருப்பான். பொண்ணு இந்த உன்னோட சூட்டை போட்டு வந்து 2 சூட்டை தரா. அதே மாதிரி அம்மாவோட சூட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கா. சூப்பர் ஹீரோவா இருக்க மாட்டேன்னு சொன்னின்ற மாதிரி பையன் கேட்பான். அது அப்போ சொன்னேன், நீ வரியாண்டு ட்ரெஸ் கொடுத்தோன்னே வேகமா போட்டுன்னு வந்துருவான். வீட்டோட கதவை யாரை தட்டுவாங்க. யாருன்னு பார்த்தா அந்த எல்லா சூப்பர் ஹீரோஸையும் அவ ஹிப்னோடைஸ் பண்ணியிருக்கா. எல்லாருமே இவங்கள கூப்பிட்டு போறதுக்காக தான் வந்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே பையன் பயந்து பின்னாடி போவான். ஃப்ரோசன் அந்த இடத்துக்கு வந்துருவான். இங்க பாருங்க, பசங்களை பார்த்துக்கு தான் நான் வந்திருக்கேன், நீங்க கிளம்புறீங்களா அப்படின்ட்டு கதவு மூட ட்ரை பண்ணுவான். எல்லாருமே உள்ள வந்து சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. பையன் அந்த டைம்ல அந்த ரிமோட் யூஸ் பண்ணி காரை வீட்டுக்கு வர வச்சிருவான். அந்த கார் அந்த இடத்தையும் உடச்சிக்கிட்டு வீட்டை தேடி வந்துகிட்டு இருக்கும். இந்த பக்கம் பசங்க எல்லாரும் கூட சண்டை பண்ணு இருப்பாங்க. அந்த கார் வேகமா இங்க வந்துடும். ஃப்ரோசன் உடனே வாய்ஸ் ரெகக்னிஷன் ஆன் பண்ணுன்னு சொன்னோன்னா அந்த கார் ஆன் பண்ணிடும். உங்க பேரை சத்தமா சொல்லுங்கன்னு சொல்லுவாரு. 2 பேரும் அவங்களோட பேர் சொன்னோன்னே கார் நோட் பண்ணிக்கும். உடனே அவரோட கண்ணிலேயே அந்த மாஸ்கை மாட்டி ஹிப்னோடைஸ் பண்ணிடுவாங்க. பசங்க எஸ்கேப் ஆகுன்னு சொன்னோன்னே கார் அங்கேருந்து பசங்களுக்கு கூப்பிட்டு எஸ்கேப் ஆயிடும். இந்த பக்கம் ஹீரோ வந்து வைஃபை சமாளிக்க வந்திருப்பான். வைஃப் அடிச்சு புரட்டிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் இவன் கொஞ்சம் பலசாலின்றதுனால வைஃபை தடுத்துக்கிட்டே இருப்பான். அந்த டைம்ல ஹீரோ நீ சாந்தமாகிற மாதிரி நடிச்சு அவனோட கண்ணிலே அந்த மாஸ்கை மாட்டிடுறா. அடுத்து பசங்க இங்கே நம்ம என்ன பண்ண போறோன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஜாக் அவனோட பவரை யூஸ் பண்ணுவான் பாருங்களேன். சூப்பர், வாங்க போலாம், நம்ம போய் அப்பா அம்மாவை காப்பாத்தலான்ட்டு காரை எடுத்துக்கிட்டு வேகமா போயிட்டு இருக்காங்க. இவங்களும் அந்த போட் கிட்ட தான் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்குள்ள அந்த போட் கிளம்பிடும். சே, எப்படியாவது இந்த கார் அந்த போட் கிட்ட போனா நல்லா இருக்குமேன்ற மாதிரி பையன் சொல்லுவான். இது அந்த கார் கேட்ட உடனே தண்ணிலேயே போட்டா மாதிரி வேகமா போயிட்டு இருக்கோங்க. அதுக்கப்புறமா சீட்டை எப்படி எஜெக்ட் பண்ணி அந்த போட்டுக்குள்ள போயிடுவாங்க. அடுத்து குழந்தைய வந்து பையன்கிட்ட கொடுத்துட்டு நீ இங்கே இரு, நான் போய் அப்பா அம்மாவை தேட்டு வரேன்ட்டு அவ பவர் யூஸ் பண்ணி போயிட்டு இருப்பா. ஓரவல்ல ஒரு மண் தொட்டியை உடச்சு அந்த இடத்துல அந்த பொண்ணு கிட்ட மாட்டிப்பா. கிட்டத்தட்ட அவ மாஸ்க் வந்து மாட்ட வேண்டியது, எப்படியோ சண்டை போட்டாங்கன்னு தப்பிச்சிருவா. இந்த பக்கம் ஜாக் அவனோட பவர் யூஸ் பண்ணி மறைஞ்சிருவான். பையன் தேடிக்கிட்டு இருப்பான். ஜாக் கூட நீ பாத்துக்க மாட்டியா, அந்த மானிட்டரை காட்டுன்ட்டு மானிட்டர் யூஸ் பண்ணி தேடிட்டு இருப்பாங்க. அந்த பையன் பார்த்தா லிஃப்ட்ல போயிட்டு இருப்பான். அடுத்து நம்ம 3 ஹீரோஸும் அந்த மீட்டிங்கு வந்துருவாங்க. அந்த இடத்துல லைவ் டெலிகாஸ்ட் உலகம் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கும். இந்த இடத்துல தான் உலகத்தை சேர்ந்த நிறைய தலைவர்கள் இருக்காங்க. அவங்க கையெழுத்து போட்டு சூப்பர் ஹீரோஸ் லீகலா மாத்த போறாங்க. முதல்ல அந்த நாட்டோட அம்பாசிடர் தான் வந்து கையெழுத்து போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவரா வந்து கையெழுத்து போட்டுன்னு இருப்பாங்க. இந்த பக்கம் இவங்க ஜாக்கை கண்டுபிடிச்சிருவாங்க. அவன் ஃபயரா மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். மறுபடியும் அந்த சூட்டை ஆக்டிவேட் பண்ணோடனே அவனுக்கு வந்து அந்த க்ரீமை கொடுத்துரும். அதை சாப்பிட்டுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த சத்தத்தை கேட்டோன்னா அங்கேருந்து ஒரு சூப்பர் ஹீரோ ஓடி வருவான். இவங்க உடனே வெண்டுக்குள்ள போய் ஒளிஞ்சிப்பாங்க. அப்போ ஜாக் அந்த இடத்துல சத்தம் போட்டுருவான். இதை கேட்டோன்னா ஒருத்தன் அந்த வெண்டியை கிரஷ் பண்ணுவான். அவனோட பவர் அதுதான் போல இருக்கு. ஜாக் உள்ளேருந்து கோவமாயி பெருசா மாதிரி அவன் மேலேயே விழுந்துருவான். அந்த மானிட்டரையே நோண்டி உடச்சிருவான். வா ஜாக் போலான்னு கூப்பிட்டா வரமாட்டான். குக்கீஸ் கொடுத்தா அது கூட வேணான்னு தூக்கி அடிச்சுட்டு அம்மாவை தேடி அழுதுகிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். எப்படியாவது ஜாக் பிடிச்சிடலான்னு பார்த்தா செவத்துக்குள்ள பூந்து வேற போயிடுவான். அவன் அம்மாவை தான் தேடி போயிருப்பான். வா நம்ம போலான்ற மாதிரி பொண்ணு கூப்பிட்டு ஓடி போயிட்டு இருப்பா. இந்த பக்கம் ஒப்பந்தம் ஃபுல்லா கையெழுத்து போட்டுருவாங்க. வாங்க போட்டோ எடுத்துக்கலான்னு எல்லாருமே நிக்கிறாங்க. அவன் மறுபடியும் ஸ்கிரீனை யூஸ் பண்ணி எல்லாரையும் ஹிப்னோடைஸ் பண்ணிடுறா. 3 ஹீரோஸும் முன்னாடி வந்து முதல்ல எங்களை அடிமைகளா நீங்க வச்சுட்டு இருந்தீங்க, எங்களை ஒளிஞ்சி வாழ வச்சுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கையெழுத்து போட்டு மறுபடியும் உங்களுக்காக நாங்க வேலை செய்யணுமா? இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்காக வேலை செய்ய மாட்டோம், உங்க எல்லாரையும் பழி வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி லைவை கட் பண்ணிடுறாங்க. இப்போதைக்கு மக்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோஸ் எல்லாரும் வில்லன்ஸா மாறிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்ட்ரைட்டா கப்பலோட டெக்குக்கு போவாங்க. அங்க இருக்கிற சூப்பர் ஹீரோஸ் இல்லீகலா வந்துட்டாங்கன்னு சொல்லும் போதே அடிக்க போவாங்க. அந்த பொண்ணு அடிக்காத ஹீரோ, அவன் பேசிட்டோன்ற மாதிரி வெயிட் பண்ணுவா. அவன் பேசி முடிச்சோன்னா அவனை அடிச்சு போட்டுருவாங்க. ஷிப்பை வந்து அங்க இருக்கிற ஒரு சிட்டிக்கு நேரா திருப்பிட்டு அந்த கண்ட்ரோல் ஃபுல்லா உடச்சு போட்டுருவாங்க. ஷிப்பு வேற ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு. பசங்க இந்த இடத்துக்கு வந்துருவாங்க. உடனே இவங்க தாக்கும் போது அவ ஷீல்டு யூஸ் பண்ணி தடுத்துருவா. ஜாக் அந்த ஷீல்டையே தாண்டி அவங்க அம்மா கிட்ட பறந்து போவான். என்ன ஒரு சூப்பர் குழந்தையான்ற மாதிரி அவளும் ஆச்சரியமா மானிட்டர்ல பாத்துக்கிட்டு இருப்பா. குழந்தையால அவங்க அம்மா கண்ணை பார்க்க முடியலன்ட்டு பவர் யூஸ் பண்ணி அந்த மாஸ்க் அவுத்து கீழே போட்டுருவான் பாருங்களேன். அவ்வளவுதான், எலாஸ்டிக்கல் நார்மல் ஆயிடுவா. அவளே அங்க இருக்கிற 2 பேர் மாஸ்கையும் புடிங்கி உடச்சு போட்டுருவா. அடுத்து பசங்களை பார்த்தோன்னே எங்களை காப்பாத்த வந்திருக்கீங்களான்னு சந்தோஷமா கட்டி பிடிச்சிப்பாங்க. சரி, இப்போ இங்க என்ன நடக்குதுன்ற மாதிரி ஃப்ரோசன் கேட்பான். அந்த பொண்ணு தான் ஸ்கிரீன் ஸ்லேவர். அப்புறம் நம்ம இந்த கப்பலை எப்படியாவது தடுத்தே ஆகணுன்ற மாதிரி இங்க பேசிட்டு இருக்காரு. இந்த பக்கம் அந்த பொண்ணு கமெண்ட் கொடுத்தோடனே எல்லா சூப்பர் ஹீரோஸும் இங்க தாக்க வந்துடுறாங்க. ஜாக் அப்ப மான்ஸ்டர் மாதிரி அடிக்க போவோம் பாருங்களேன். அம்மா இப்பதான் பாக்குறாங்க, என்ன ஜாக்
பவர்ஸ் இருக்கான்ற மாதிரி ஆச்சரியப்படுவாங்க. ஒண்ணு இல்ல, ஏகப்பட்டது இருக்கு, அப்புறமா பேசிக்கலாம் வான்ற மாதிரி மாத்தி மாத்தி சண்டை போட்டு இருப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா எல்லாருமே சூப்பரா சண்டை போட்டு எல்லாரோட மாஸ்கையும் உடைப்பாங்க. பையனை வந்து ஒருத்தன் பறந்து தூக்கிட்டு போயிட்டு இருப்பான். ஜாக்கோட லேசர் ஐஸ் யூஸ் பண்ணி தான் சுட்டு பிடிப்பாங்க. எல்லாரோட மாஸ்கையும் ஊத்த உடனே இந்த பக்கம் வின்சனை கூப்பிட்டு அவன் தங்கச்சி வாங்கி வந்து எஸ்கேப் ஆகலான்ற மாதிரி கூப்பிட்டு போயிடுவா. பிரைவேட்டா ஒரு ஃபிளைட் அந்த கப்பல்ல இருக்கு, அதை தூக்கிட்டு பறந்து போலான்னு தான் கூப்பிட்டு போயிட்டு இருப்பா. இதை பார்த்தானே ஹீரோனி நான் அந்த பொண்ணை எப்படியாவது தடுத்து அவனை எஸ்கேப் ஆகிறான்ற மாதிரி சொல்லுவா. ஹீரோ உடனே போய் தடு, அது உன்னோட வேலை தானேன்ற மாதிரி சொல்லுவாரா. ஆனா பசங்க அம்மா எங்களை பார்த்துக்க தெரியும், நீங்க போங்க உங்களோட வேலையை மட்டும் பாருங்கன்ற மாதிரி பொண்ணு சொல்றா. உடனே ஹீரோனி அங்க இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ கூப்பிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து நான் போய் எப்படியாவது இன்ஜின் ரூமை போய் உடச்சிடுறேன், இன்ஜினை நிறுத்திடுற மாதிரி ஓடுவாரு. இந்த பக்கம் பையன் இங்க இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோல ஒருத்தர் மிஸ் ஆகுறாரு, எல்லாத்தையும் உடைப்பாரு, அவர் எங்கன்ற மாதிரி கத்துப்பான். அப்பதான் ஹீரோ இன்ஜின் ரூமுக்கு போயிட்டு இருக்கும் போது அவன் வந்துருவான் தடுக்கிறதுக்காக. அடுத்து இந்த பக்கம் வின்சன் இந்த மாதிரி வேலைகளை நீ பண்ணாத, நான் இங்க இருந்து கிளம்புறேன்ற மாதிரி அவன் கப்பல்லே குதிச்சிடறான். இன்கிரெடிபிள் வந்து ஒரு பைப் எடுத்து ஹீரோட மூஞ்சிலே அடிப்பான், மாஸ்க் உடஞ்சிரும். அடுத்து ஹீரோ நீ போர்ட்டல் யூஸ் பண்ற பொண்ணை வச்சு எப்படியாவது அந்த ஃபிளைட் கிட்ட என்ன இறக்கி விடுன்ற மாதிரி சொல்லுவா. அவளோ மாத்தி மாத்தி அவளோட பவர் யூஸ் பண்ணி அப்படியே ஃபிளைட்ல இறக்கி விட்டுருவா. இந்த பக்கம் இன்ஜின் உடைக்கிற பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ஹீரோ வேற வழியா ஓடி போயிட்டு இருப்பான். சிட்டியை போய் அது தாக்க போது என்ன பண்றதுன்னு தெரியலன்ற மாதிரி மண்டையை பிச்சுப்பாங்க. பொண்ணுதான் இப்போ ஒரு ஐடியா சொல்வா, நம்ம மேனுவலா இந்த கப்பலை திருப்பினா மட்டும் போதும். அப்பனா சரி நான் கப்பல் கடியில போய் தடுக்கிறேன்ற மாதிரி அப்பா போவாரு. வைலட்டை கூப்பிட்டா வைலட் நான் வரல, நான் எப்படியாவது என் ஷீல்டு பவரை யூஸ் பண்ணி ஜாக்கை பாதுகாப்பா பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க பாண்டு இப்பதான் பொறுப்பான ஒரு பொண்ணா பேசுறா. இந்த பக்கம் எலாஸ்டிக் கேர்ள் பிடிக்கிறதுக்காக இவளை பக்கத்துல போவா. இவ பார்த்தா உயரமா போயிட்டு இருக்கா, ஆக்சிஜனே இருக்காது, ஆக்சிஜன் இல்லாம சாக போற அப்படின்ற மாதிரி திமிரா பேசிட்டு இருக்கா. அங்கே ஒரு ஃபிளேர் கன் இருக்கும், அதை எடுத்து எலாஸ்டிக் கேர்ள் ஷூட் பண்ணோன்னே அவன் அங்கேருந்து பறந்து போயிடுவா. எப்படியோ அவள் ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணி கீழே இறக்கி கொண்டு போயிட்டு இருப்பா. அடுத்து வின்சன் உள்ள வந்து ஹிப்னோடைஸ்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டு வெளியே வாங்கன்ற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். ஹீரோனி எப்படியோ அந்த ஃபிளைட்ல இருந்து குதிச்சு அந்த பொண்ணை பிடிச்சிருவா. போர்ட்டல் யூஸ் பண்ற பொண்ணு சேஃபா இவங்க ரெண்டு பேரும் லேண்ட் பண்ணிடுவா. ஹீரோ ஷிப்பை எப்படியோ கீழே இருந்து திருப்பிடுவான். பையன் எஜெக்ட் பட்டனை யூஸ் பண்ணி அப்பாவை மேலே கொண்டு வந்துருவான். எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கண்ட்ரோல் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் ஃப்ரோசன் தாங்க அவன் மொத்த ஐஸ் பவரையும் யூஸ் பண்ணி எப்படியோ அந்த ஷிப்பை நிறுத்திடுறான் சிட்டில மோதாம. நான் மிஸ் பண்ணிட்டேன், ஜாக்கோட பவரை நான் பார்க்கவே இல்லையன்ற மாதிரி அம்மா கத்துவாங்க. நீ மிஸ் பண்ணது 17 சூப்பர் பவர்ஸ்ன்ற மாதிரி அப்பா சொல்வாரு. உடனே அவன் நிறைய ஜாக்கா மாதிரி அம்மா கிட்ட விழுவான். அடுத்து என்ன பிரச்சனையை முடிச்சிட்டாங்க, எல்லா சூப்பர் ஹீரோஸும் கெத்தா போஸ் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல எவ்லினை வந்து போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போறாங்க. வைலட் இதை பார்த்து கவலைப்படாதீங்கம்மா, அவங்க பணக்காரங்க சீக்கிரமா வெளியே வந்துருவாங்கன்ற மாதிரி பேசுவா. அந்த மாதிரி நான் நடக்க விட மாட்டேன்ற மாதிரி வின்சன் பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ பையன் ரிமோட் யூஸ் பண்ணி அந்த காரை உரைச்சிருவான். கிடைச்சிட்டாண்டா என் செல்லா குட்டின்ட்டு. அது ஏன் காரு ஒழுங்கா கூடன்ட்டு அப்பா கேட்டோடனே ரிமோட்டை கொடுத்துருவான். அதுக்கடுத்து கவர்மெண்ட்டே இவங்க எல்லாருமே லீகலா மாத்திடுவாங்க. அப்புறம் வைலட் போய் ஃப்ரெஷ்ஷா அந்த பையன் கூட பேச ஆரம்பிக்கிறா. நம்ம படத்துக்கு போலாமா, என்னோட பேர் தான் வைலட்ன்ற மாதிரி அறிமுகப்படுத்திக்கிறா. சரின்ட்டு பையன் படத்துக்கு போக ரெடியானா அம்மா அப்பா தம்பி ஜாக்கெட் எல்லாருமே கூட வருவாங்க. கவலைப்படாதீங்க, நாங்களும் உங்க கூட படத்துக்கு தான் வரோம், ஆனா உங்க பக்கம் திரும்பவே மாட்டோம், வேற பக்கமா போய் உட்காந்துக்கிறோன்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க சும்மா சொல்றாங்க, நம்மள சும்மா டிராப் பண்ண மட்டும் தான் வராங்கன்ற மாதிரி பொண்ணு கத்துப்பா. இதை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. கரெக்டா தியேட்டர் பக்கத்துல நிற்கும் போது போலீஸ் வந்து யாரையும் சேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க, கன் ஷூட்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ திரும்பி வைஃபை பாக்குறான், ஹீரோனி பசங்களை பாக்குறாங்க. ஜாக் முத கொண்டு அவங்க அக்காவை எந்திரிச்சு பார்ப்பான். அவ உடனே ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு பையனை இறக்கி விட்டு, இங்கே பாரு எனக்காக பாப்பான்னு கோக்கு டிக்கெட்லாம் வாங்கி வை, நான் டைட்டில் கார்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து 2 காரை எடுத்துக்கிட்டு ஃபேமிலியாக போகிறாங்க. மாஸ்கை போட்டுக்கிட்டு காரை வேற லெவலில் மாற்றிட்டு செம்ம ஸ்பீடாக போகிறாங்க. இதோட இன்கிரெடிபிள்ஸ் 2 முடிக்கிறாங்க. ஜாக் ட்ரெஸ் தைக்கும் போது எர்ணாகுடம் பண்ண சேட்டைகளை மூவியில் காமிச்சிருக்க மாட்டாங்க. நானே என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் அதை அப்லோட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி போய் பாருங்கள். ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோஷியல் மீடியாவில் நம்மளை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.